கிட்டத்தட்ட ஒரு 10 ஒரு 15 வருஷத்துக்கு பிறகு அவர் வந்து பெரிய ஆளுமையாக மாறிட்டார். அப்போ அந்த ஆளுமைக்கு தகுந்த மாதிரி ஆனால் அவர் வந்து வாழ்க்கை துணையை தேடலாம். திருமணத்துக்கு பிறகு ஒரு சரியான துணையா? இங்கே வந்து திருமணங்கள் எல்லாம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுறது சொன்னாங்கல்ல. இவரை பொறுத்த வரைக்கும் சமையல் கூடத்தில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, இவர் கல்யாணம் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டார், அவ்வளோதான். விதவைகள் கல்யாணமாய் டைவர்ஸ் ஆனவங்க இவங்கள பார்த்து தான் ஒரு குறி வைக்கிறாரு. சினிமா வட்டாரத்தில் இருக்க அந்த நட்புகள் வந்து வந்த உடனே அவருடைய தன்னுடைய சொந்த வாழ்க்கையை மறந்துட்டார். 2 பிள்ளைகள் இருக்கிறத மறந்துட்டாருன்னு சொல்ல முடியும். கணவர் எங்கே போய் மேய்ஞ்சிட்டு வந்தாலும் அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான அளவுக்கு பணம் இருக்குது, கார் இருக்குது, சொகுசான வாழ்க்கை இருக்குது, எல்லாம் இருக்குது. நல்ல மனைவிகள் தான் யோசிப்பான்னு கேட்டால், எனக்கு கார் பங்களா வீடு வாசல்லாம் தேவைடா, நீ எனக்கு சொந்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சில நல்ல மனைவிகள் விரும்புவாங்க. மானம் ரோஷம் சூடு சொன்ன உள்ள கிறிஸ்டலா தான் வேணும்னு சொல்லிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த கிறிஸ்டலா கொஞ்ச நாள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட அவங்க ஒரு முதல்ல மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இவ்வளோ சமையல் நல்லா டேஸ்ட்டாக பண்ணுறாரு, இவர் எவ்வளோ டேஸ்ட்டாக இருப்பார்னு சொல்லி கூட அவங்க நினச்சிடலாம். இங்கே காதலும் இருக்காது, ஒரு மயிரும் இருக்காதுன்னு வச்சுங்களேன். இதில் காதல் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சில பேர். காதல்லாம் கிடையாது. 2 பேரும் பார்த்தாங்க, 2 பேரும் வந்து சேரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது கொஞ்ச நாளைக்கு ஓடும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பிரபல யூடியூபரான திரு சேகுவர் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். மாதம்பட்டி ரங்கராஜ் சின்ன திரையில வந்து ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு நபர். ஆனா சொந்த வாழ்க்கையில வந்து விவாகரத்து, திரைத்துறையில வந்து விதவைகள், அதுவும் இல்லாமல் ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆன பெண்களை வந்து குறி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல தகவல் வந்திருக்கு. என்னதான் பிரபலமான ஒரு நபராக இருந்தாலும் இந்த மாதிரியான செய்திகள் அவரை புகழ வந்து சிறுமைப்படுத்தும் விதமாக அமைது அப்படின்னு கேட்டால் அதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இந்த தகவல்லாம் உண்மையா சார்? சின்ன திரைன்னு சொன்னீங்கல்ல, அவர் பெரிய திரைக்கு போயிட்டார் சார். உங்களுக்கு தெரியல, ஹீரோவெல்லாம் நடிச்சு ஹீரோ 2 படத்தை நடிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே பரவலாக பேசப்பட்டிருக்கு. ஆனால் அவர் செய்யக்கூடிய அந்த துறை வந்து கூட நீங்கள் சமையல் கலை என்னதோ ஏதோ நீங்கள் வந்து போகிற போக்கில் ஏதோ நம்ம வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிக்கு நம்ம சாதாரண குடும்பங்களை கூப்பிடுவோம்ல, தேவச பிள்ளையை கூப்பிடுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் நினச்சிடாதீங்க. அவர் பெரிய கோடீஸ்வரர்களுக்கு, லட்சாதிபதிகள்லாம் கிடையாது, கோடீஸ்வரர்களுக்கு வந்து அவர் சமையல் பண்ணக்கூடிய இந்த சின்ன வயசில் இந்த அளவுக்கு முன்னேறிக்கிறார், பாராட்டணுமோ. முதல்ல ஒரு துறையில் போய் கோல் வச்சுறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் சமையலுக்கு உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இங்கே பல ஜாம்பவன்லாம் இருக்கிறாங்க அந்த சமையல் கடையில். அப்படி இருக்கும்போது அந்த துறையில் போய் அவர் வெற்றி கொடி நாட்டிட்டார். அது தொடர்ச்சியாக வந்து கேட்டால் அதுக்கு அடுத்த கட்டமாக அவர் வந்து சினிமாவிலையும் 2 படத்தை நடிச்சிட்டார். அதனால் அவர் சின்ன திரைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டீப்ரமோட் பண்ணாதீங்க, சுருக்கி வைக்காதீங்க. ஒரு சிறந்த ஆளுமைன்றது ஒரு பெரிய ஆளுமையாக பார்க்கப்படுறாரு. இந்த சமையல் கலையில் மட்டுமே இல்லை, சினிமா வட்டாரத்திலும் போயிருக்கிறாரு. விவாகரத்தெல்லாம் ஏன் சார்? அவங்க ஸ்டேட்டஸ் கல்யாணம் பண்ணிக்கும் போது இப்போது நம்ம சராசரி குடும்பங்களில் ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இல்லை அதை கடந்து மேலேயும் இல்லாமல் நடுத்தரமும் இல்லாமல் மிடில் இருக்குல்ல, அந்த அப்பர் மிடில்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான குடும்பங்களில் இல்லாமல் ஒரு லெவல் தாண்டி போயிடாரு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் அவர் திருமணம் ஆகும்போது அவருக்கு 2 பிள்ளைகள் கூட இருக்கிறாங்க. சரிங்களா? திருமணம் ஆகும்போது அவருடைய ஸ்டேட்டஸ் வேறு. கல்யாணம் ஆகிட்ட பிறகு கேட்டால் இன்றைக்கி உள்ள கிட்டத்தட்ட ஒரு 10 ஒரு 15 வருஷத்துக்கு பிறகு அவர் வந்து பெரிய ஆளுமையாக மாறிட்டார். அப்போ அந்த ஆளுமைக்கு தகுந்த மாதிரி ஆனால் அவர் வந்து வாழ்க்கை துணையை தேடலாம் இல்லையா? அது சரின்னு சொன்னாலும் இங்கே நம்மளை திட்டுறானுங்க. திருமணத்துக்கு பிறகு ஒரு சரியான துணையா? அப்படி இல்லை, அந்த ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரியான துணை. இப்போ முதல் கல்யாணம் ஆகும்போது அதுதான் சார். இங்கே நான் தான் சொல்கிறேன்ல, இங்கே உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு இல்லை அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வேணால் இந்த மாதிரியான சிக்கலில் ஒரே கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரே பொண்ணாடியோட நீங்கள் 30 வருஷம் ஆனாலும் சரி நீங்கள் அதை வாழ்ந்து தான் ஆகணும், சரிங்களா? ஆனால் இவங்களுக்கு அப்படி கிடையாது. பணம்லாம் சேர்ந்த பிறகுன்னு கேட்டிங்கன்னா அந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை தரம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வாழ்க்கை தரத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தரமான பெண்ணாக தேடுறாங்கன்னு எடுத்துக்கலாம். ஆனால் அந்த பெண் தரமானதான்னு சொல்லிட்டு நம்ம வந்து சர்டிஃபிகேட் பண்ணலை. அவர் சூஸ் பண்ணுறாரு என்னென்னு கேட்டால் நம்ம வாழ்க்கை தரத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பெண்ணை தேடுறாங்க. திருமணம் பண்ணிக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் சமையல் கலையில் இவ்வளோ வல்லுநராக இருக்கார். வெறும் வந்து வந்தோமா சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்கணும். சமையல்காரர் யாருன்னு பார்த்து இவ்வளோ சுவையாக செய்கிறாருன்னா அந்த சமையல்காரர் எப்படி இருப்பாருன்றதை பார்த்து அதுக்கப்புறம் அவங்களும் வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டு அந்த அப்ளிகேஷனை இவர் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அப்படி போயிடுது. இங்கே கல்யாணமான அதான் நான் ஏற்கனவே நான் சொன்னேன், இங்கே வந்து திருமணங்கள் எல்லாம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுறது சொன்னாங்கல்ல. சொர்க்கத்திலாம் நிச்சயிக்கப்படல. இவரை பொறுத்த வரைக்கும் சமையல் கூடத்தில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு.
ஓகே. இவர் கல்யாணம், 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டார், அவ்வளோதான். திரைத்துறையிலையும் பொறுத்த வரைக்கும் விதவைகள் கல்யாணமாய் டைவர்ஸ் ஆனவங்க இவங்கள பார்த்து தான் அவர் குறி வைக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு இவர் குறி வைக்கிறார். நீங்கள் முதல்ல அந்த குறின்ற வார்த்தை நீங்கள் சொல்லும் போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பொறித்தட்டுது. குறின்ற வார்த்தையை சொல்லாதீங்க இந்த இடத்துல, வேறு ஏதாவது கரெக்டான வார்த்தையை போடுங்க. இவர் குறி வைக்கிறாரு சொல்லிட்டு ஏன் அவங்க வந்து இவர் மேலே வந்து கேட்டால் வந்து அந்த மாதிரியான வந்து ஒரு எண்ணத்தோடு வந்து இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தோம் அப்படின்னா 2 சைடுமே அப்ரோச்மெண்ட் இருக்கும் அப்படின்ட்டு தான் சொல்ல வரேன். அதுதான் இங்கே ஒரு விஷயம். இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன், இப்படி கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த உதாரணம் சொன்னால் சரியாக புரியும் பார்க்குறவங்களுக்கு. சின்ன வயசில் ஸ்கூல் புத்தகத்தில் கூட இந்த நம்ம படிக்கிற காலத்தில், நாங்கள் படிக்கிற காலத்தில் அந்த கதை இருந்து இப்போ இருக்கா என்னன்னு தெரியல. ஒரு குரங்கு நாகப்பழம் மரத்தில் இருக்கிற அந்த நாகப்பழத்தை வந்து சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு குரங்கு. அந்த குரங்கு வந்து கேட்டிங்கன்னா வந்து கீழே வந்து தரையில் வந்து விளையாடும் போது கேட்டினா அது பக்கத்துலேயே வந்து கரையோரமாக இருக்கக்கூடிய அந்த நதியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு முதலை வந்து அந்த குரங்கை வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்ரோச் பண்ணி அந்த குரங்கு கேட்டினா நீ வந்து நல்லா அழகாக இருக்க ஏதோ வர்ணிச்சுட்டு நான் எனக்கு வந்து அப்போ சொல்ல கேட்டால் நான் ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்டால் அந்த நாகப்பழத்தெல்லாம் சாப்பிட்றேன்ல அதெல்லாம் நான் அழகாக இருக்கிறேன்னு தன்னை சொல்லிக்கிற மாதிரியும். அப்போ அந்த முதலை வந்து கேட்டால் எனக்கும் நாகப்பழத்தை பறித்து போட அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்போ அந்த நாகப்பழத்தை வந்து அது மேலே வந்து பறித்து போட இந்த கரை ஓரமாக இருக்கிற அந்த முதலை வந்து அந்த நாகப்பழத்தை சுவையான நாகப்பழத்தை சாப்பிட்டு நீண்ட காலம் இவங்களுக்குள்ளே வந்து ஒரு நட்பு உருவாகி இருக்கும்போது திடீர்னு அந்த முதலைக்கு வந்து இவ்வளோ சுவையான இருக்கிற அந்த நாகப்பழத்தை தினம் சாப்பிட்டு வாழ்ந்துட்டுருக்கிற இந்த குரங்கே நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி பார்த்து ஒரு நாள் வந்து கேட்டினா அழகாக பேசுகிற மாதிரி பேசி கூப்பிட்டு அந்த முதலை வந்து அந்த குரங்கே சாப்பிட்ட மாதிரி ஒரு கதை இருக்குது. அதனால் எதுக்காக சொல்லணும்னு கேட்டால் அது ஒரு கதை கூட ஒரு பாட்டு கூட இருக்குல்ல உங்களுக்கு. ஒரு சொல்லுவாங்க, காட்டுப்புளியை வீட்டில் வச்சாலும் கரியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தில் உட்கார வச்சாலும் மாறாதையா மாறாது மனமும் குணமும் மாறாதுக்குண்ணா. நம்ம யாரோட பழகிறன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கூடா நட்பு கேடாய் முடியும். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இவருடைய நட்புகள் எல்லாமே சினிமா வட்டாரத்தில், நான் சொல்கிறது மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்கிறேன், சினிமா வட்டாரத்தில் இருக்க அந்த நட்புகள் வந்து வந்த உடனே அவருடைய தன்னுடைய சொந்த வாழ்க்கையை மறந்துட்டார். 2 பிள்ளைகள் இருக்கிறத மறந்துட்டாருன்னு சொல்ல முடியும். அப்போது அங்கே சில மனைவிகள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்வாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டுனா என்ன, கணவர் எங்கே போய் மேய்ஞ்சிட்டு வந்தாலும் அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான அளவுக்கு பணம் இருக்குது, கார் இருக்குது, சொகுசான வாழ்க்கை இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் வாழ்க்கை கெட்டு போகுது. அதுதான் அது வந்து சில வந்து நல்ல மனைவிகள்லாம் யோசிப்பான்னு கேட்டால் எனக்கு கார் பங்களா வீடு வாசல்லாம் தேவைடா, நீ எனக்கு சொந்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சில நல்ல மனைவிகள் விரும்புவாங்க. மானம் ரோஷம் சூடு சொன்ன உள்ள மனைவிகள் என்ன செய்யணும்னு கேட்டால் உன் பணம் காசு சொத்து இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீ எனக்கு சொந்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஒருவேளை அந்த மனைவி அப்படி இருந்திருப்பாங்க, முதல் மனைவி. இவருக்கு வந்து நான் கேட்டிங்கன்னா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நீங்கள் வந்து உன் பிள்ளைய பற்றியும் கவலை இல்லை, வந்து உன்னை பற்றியும் கவலை இல்லை, கிறிஸ்டலா தான் வேணும்னு சொல்லிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த கிறிஸ்டலா கொஞ்ச நாள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட அவங்க ஒரு முதலை மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஒரு கதை சொன்னால அந்த முதலை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ சமையல் நல்லா டேஸ்ட்டாக பண்ணுறாரே, இவர் எவ்வளோ டேஸ்ட்டாக இருப்பார்னு சொல்லி கூட அவங்க நினச்சிருக்கலாம். நான் தப்பாக எதுவும் பேசவே இல்லை, நான் உதாரணத்தை தான் நான் சொல்கிறேன். இவ்வளோ நல்ல சமையல் கலை வல்லுனர், இவ்வளோ டேஸ்ட்டாக சமையல் பண்ணி போடுறவர், இவர் எவ்வளோ டேஸ்ட்டாக இருப்பார்னு கூட அவங்க எண்ணம் அப்படி போயிருக்கும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இவரையே நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். அங்கே காதலும் இருக்காது, ஒரு மயிரும் இருக்காதுன்னு வச்சுங்களேன். இதில் காதலுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சில பேர். காதல்லாம் கிடையாது, 2 பேரும் பார்த்தாங்க, 2 பேரும் வந்து சேரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது கொஞ்ச நாளைக்கு ஓடும். இப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் பேக் டு பவலியன் சார், எல்லாமே இது இப்படி தான் நடக்கும். அதுக்கப்புறம் இவன் வந்து திரும்ப வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே ஓடும். இது மார்க்கெட் இருக்குல்ல இப்போ. ஓகே, சமையல் கலை வல்லுனர், அதுக்கப்புறம் வந்து கேட்டினா வந்து சினிமாவில் இருக்கிறாரு, கொஞ்ச நாள் அப்படி போகும். அதுக்கப்புறம் பழையபடின்னு கேட்டினா வந்து எல்லாம் வந்து ஆட்டம்லாம் அடங்கின பிறகு மறுபடியும் மனைவி பிள்ளைகள் வந்து சேர்ந்துருவாங்க. நீங்கள் டைவர்ஸே பண்ணாலும் கூட எல்லாம் பேப்பரில் தான் இருக்கும். இது பேப்பரில் தான் இருக்கும். இந்த டைவர்ஸ் பல பேர் புலம்பிட்டு இருக்கிறான் பாருங்க. மனைவி பறி கொடுத்துட்டு டைவர்ஸ் பண்ணவங்கலாம் கொஞ்ச நாள் அப்படி இப்படி போயிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறான் என்னன்னு கேட்டால் வந்து நான் என் மனைவியை நான் இழந்திருக்கக்கூடாது சொல்லிட்டு கவிதையாக பேசிட்டு இருக்கிறான். ஆனால் நான் பின்னாடி வந்துடுவானுங்க. அப்படியே பேப்பரில் தான் இருக்கும். இது கல்யாணம் பண்ணும்போது எந்த பேப்பர் வச்சுலாம் எழுதுறது கிடையாது. ஒரு இன்விடேஷன் கொடுக்குறோம், அந்த இன்விடேஷனே இல்லாமல் கூட பல கல்யாணங்கள் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு கேட்டால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிரியும் போது தான் கோர்ட்டு கேஸு இந்த டாக்குமெண்ட் இதெல்லாம் தேவைப்படுது.
திருப்பி அந்த பேப்பரும் நிற்காது. அதுக்கப்புறம் வயசான ஒடுங்கின காலத்தில் நிறைய நடந்திருக்கு அந்த மாதிரி. நான் உதாரணங்கள் நிறைய சொல்ல முடியும். சில பேரை காயப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். ஓகே. இப்போது ஏன் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய டார்கெட் வந்து விதவைகள் ஆல்ரெடி திருமணம் ஆனவங்களாகவே இருக்காங்க? அதுதான் சார் நான் சொன்னேன்ல, இந்த முதலை குரங்கு கதை சொன்னேன்ல, கிட்டத்தட்ட அப்படி தான். குரங்குக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்லை. இந்த முதலையை நம்ம சாப்பிட்ணுன்ற குரங்குக்கு அந்த எண்ணம் இல்லை. நம்ம வந்து பறித்து கொடுக்குற அந்த பழங்களை சாப்பிடுது. வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பழங்களை சாப்பிட்டு வளர்ந்தால் அந்த முதலையை சாப்பிட்லான்ற குரங்குக்கு எண்ணம் இல்லை. ஆனால் முதலைக்கு வந்து என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வந்து இவ்வளோ சுவையான நாகப்பழங்களை சாப்பிட்ற அந்த குரங்கு வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அப்படியே ஆர்கன்லாம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி முதல்ல நினைக்குது. இங்கே வந்து கேட்டிங்கன்னா இப்படியும் கூட நினச்சிருக்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம சினிமா வட்டாரத்தில் வந்து பலர் பேர் பழகும்போது நட்பு அடிப்படையில் பழகிறது ஒன்று இருக்குது. அதை கடந்து கட்டினா வந்து காதல் கிடையாது. அந்த நட்பை கடந்து கட்டினா அந்த காதல் நடுவில் டான்ஸ் ஆடக்கூடாது, காதல் கிடையாது. காமத்தோடு சில பேர் அப்ரோச் பண்ணும்போது கட்டினா அதுக்கே இவங்களை டார்கெட் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க இவங்க மேலே மட்டும் ஏன் வருது இவ்வளோ பேர் இல்லையான்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சூஸ் பண்ணது இவங்களா இருக்கலாம். நீங்கள் சொல்ல முடியுமா? இப்போ நீங்கள் வந்து ஏன் சமையல் கலை வல்லுநர் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஏன் மாதம்பட்டி ரங்கராஜை வந்து நீங்கள் சூஸ் பண்ண நீங்கள் கேட்க முடியுமா? ஒருத்தர் இப்போ சமையல் பண்ணுறவர் இருக்கிறாங்க. முதல் வாய்ப்பு கொடுத்தது கார்த்திக் தான் கொடுத்துருக்காரு, சிவகுமார் மகன் தான் கொடுத்துருக்காரு அந்த அவருக்கு சமையல். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஏற்கனவே வந்து கேரவனில் சமையல் பண்ணியிருந்திருக்கிறார். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம் வந்து போய் ஏதோ கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் சினிமா வட்டார நட்பு கிடைக்குது. அதுக்கு பிறகு வந்து கார்த்தியோட திருமணத்தை தான் முதல் திருமணத்தை தான் அவர் வந்து பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ தொடர்ச்சியாக அதுக்கப்புறம் வந்து கேட்டால் அவர் வந்து மார்க்கெட் ஹிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் பரவலாக வந்து கேட்டால் வந்து சமையல் எல்லாருக்கும் பெரிய வந்து கோடீஸ்வரர்களுக்கு தான் சமையல் பண்ணி கொடுக்குறவர். அப்போ உங்களுக்கு தெரியல இவங்கெல்லாம் எவ்வளோ வந்து ஒரு இலைக்கே வந்து நம்மலாம் வந்து ஒரு 500 கவரில் வைக்கலாமா 1000 கவரில் சொல்லிட்டு 100 தடவை யோசனை பண்ணுவோம் ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுக்கு. இவங்க அப்படி கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இலைக்கு 5000 ரூபா வந்து பண்ணுறாங்கன்னா வரக்கூடியவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க. ஒரு இலைக்கு 5000 ரூபா 10,000 ரூபா ஒரு இலைக்குன்னா சாப்பிட்றாரு. அப்போ அதை வந்து ஒரு கான்ட்ராக்டர் இவர் இருக்க சமையல் கான்ட்ராக்டர்னா இவர் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருப்பார். ஸோ இங்கே பணம் தான். அந்த பணம் வரும்போது கேட்டால் இவர் அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை வந்து அவர் சூஸ் பண்ணிக்கிறார். அப்படி தான் சொல்ல முடியுமே தவிர இது நல்ல தெய்வீக காதல்லாம் ஒன்றும் கிடையாது. அதையும் இவங்கள பர்டிகுலராக இவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்திருப்பாங்க. ஓகே, கம்ஃபர்டபுளாக நீங்கள் புரிஞ்சுங்க. ஓகே, சரிங்களா? அதனால் வந்து அப்படி தான் இருக்கும். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார்.